Friends, today question பாருங்க 2x cube minus 3xy the whole squared 4x minus 6y the whole cube மற்றும் 8x cube minus 27y cube இன் மீப்போமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவனை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ 2x cube minus 3xy the whole squared இதில் x ஸ்கொயர்டை ரெண்டுத்துல இருந்தும் காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு ரிமைனிங் 2x minus 3y the whole squared கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் 4x minus 6y the whole cubeன்னு இருக்குது. இதில் இருந்து 2 கியூப்பை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா 2x minus 3y the whole cube இருக்கும். நெக்ஸ்ட்டு 8x cube minus 27y cubeன்னு இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a cube minus b cube மாதிரி எடுத்தோம்னா a cube minus b squared ஃபார்முலாவில் அகைன் நாம் இதை எழுதணும். அப்போ a minus b a squared plus 2ab plus b squared அப்படின்னு விரிவடையும். இப்போது இதையும் நாம் கம்பேர் பண்ண போகிறோம். மீச்சிமா அப்படின்னா என்ன அப்படின்னா அதிக அடுக்குகளை உடைய பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கற்பலன். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, 2 கியூப் இருக்குது, இது ரெண்டையும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2x minus 3y the whole squared இருக்குது, 2x minus 3y the whole cube இருக்குது, 2x minus 3y இருக்குது. நமக்கு பவர் அதிகமாக உள்ளதை எழுதணும். ஸோ 2x minus 3y the whole cube. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், பொதுவாக இல்லாததையும் நாம் இதில் பெருக்கிக்கணும். அப்போ 4x squared plus 6xy plus 9y squared. அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.